ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட்டு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க, நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் வந்து எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் இருக்குது, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுட்டுங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஸோ யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு லவ் பிரேக்கப் சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன். என் லைஃப்பில் கொஞ்சம் கூட சந்தோஷமாகவே இல்லை. எப்பவுமே நான் சேடாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன். ஸோ எனக்கு லைஃப் ஒரு பீஸ் வேணும், ஒரு வெளிச்சம் வேணும், எனக்கு ஒரு ஹீலிங் தேவையானவங்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, existence, okay, possibilities, totality, beyond illusion, the rebel, bottom of the deck, maturity. Okay, Ten of Cups, the Hierophant, the Sun, Five of Wands, Ace of Swords, bottom of the deck, Six of Wands. Cups, okay. King of Wands, Four of Cups, Ace of Cups, Hermit. Bottom of the deck, King of Swords. Okay. ஓகே, இப்போ நம்ம வீடியோ எந்த டாபிக் பற்றி பார்க்குறோன்னா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன், நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்காக அந்த பர்சன் நெக்ஸ்ட் எந்த மூமெண்ட் எடுத்து வைக்கிறாங்க, ஸோ உங்களுக்காக ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறோம். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை அப்படியே விட்டுடுங்க. ஓகே, ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஓகே ஸோ நமக்கு இந்த கார்டோட ஒரு எனர்ஜியில் நமக்கு கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து எதனால் பிரேக்கப் ஆகிருக்குன்னா, இப்போ வந்து கல்ச்சர், டிஃப்ரெண்ட் காஸ்ட்டு, டிஃப்ரெண்ட் ரிலீஜியன்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இஷ்யூனால உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு இரஃபன் ஒரு கார்டு வந்துட்டு, ஸோ காஸ்ட் ப்ராப்ளம், ரிலிஜியன்ஸ் ப்ராப்ளம், ஃபேமிலி இஷ்யூனால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்கு. ஸோ இந்த நீங்கள் லவ் பண்ணக்கூடிய பர்சன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ ஃபேமிலிக்காகவோ இல்லைன்னா ஃபேமிலிக்காக மேபி ஃபேமிலி இந்த ரிலேஷன்ஷிப்பை அக்செப்ட் பண்ணாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. பட் சந்தோஷமாக தான் உங்களை விட்டு சந்தோஷமாக தான் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க கிடையாது. வேறு வழி இல்லாமல் இந்த பர்சனுக்கு வர அந்த டைம், அவங்க அந்த அந்த சுச்சுவேஷன் நடந்த டைமில் அவங்களுக்கு வந்து வேறு ஆக்ஷன் எடுக்க முடியாமல் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது. ஓகே ஓகே பட் ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்குது. இப்போ என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆன பிறகு இப்போ இந்த பர்சனுக்கு வந்து இப்போ ரிலேஷன்ஷிப் டோட்டலி பிரேக்கப் ஆகிடுச்சு. ஸோ ஃபேமிலி வந்து புதுசாக ஏதாவது ஒரு ஆஃபர் கொண்டு இந்த பர்சனுக்கு வந்து கொண்டு காட்டலாம். ஸோ இந்த பொண்ணு இவங்களை மேரேஜ் பண்ணிக்கோங்க சொல்லி ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொண்டு காட்டலான்னா அந்த பர்சன் வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு ரெடி இல்லை. இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆன பிறகு எந்த ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு ரெடி இல்லை, யாருக்கு கொடுக்குறதுக்கு ரெடி இல்லை. டோட்டலாக ஒரு ஸ்டக் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டு இந்த பர்சன் மேபி ஃபேமிலியில் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இந்த பர்சனை வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்காக புஷ் பண்ணலாம். நீ ரிலேஷன்ஷிப் நீ வேறு யாரையும் மேரேஜ் பண்ணிக்கோ, ஸோ உனக்கு ஏற்ற ஒரு பொண்ணு நான் பார்க்கட்டுமான்னு கேட்குற ஒரு டைமில் இந்த பர்சன் வந்து ஃபேமிலிக்கிட்ட மேபி சொல்லலாம், எனக்கு வந்து கொஞ்சம் டைம் வேணும், எனக்கு வந்து டோட்டலாக கிளாரிட்டி இல்லை. ஏன்னா நமக்கு ஹெர்மிட் கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் டோட்டலாக ஒரு கிளாரிட்டி இல்லை, எனக்கு வந்து கொஞ்சம்
மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, டிப்ரெஷனாக இருக்குது, உங்களுக்கு டைம் வேணும், நான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தனியாக விடுங்க, நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறேன், ஸோ நான் கொஞ்சம் எனக்கு இப்போதைக்கு எந்த ஆஃபரை நான் எந்த ஆஃபரை நான் வாங்குறதுக்கு ரெடி இல்லை, நான் எந்த ஆஃபர் யாரும் கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை, ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சம் நாள் எனக்கு ஃப்ரீயாக ஹாப்பியாக விட்டுடுங்க, ஸோ நான் கொஞ்சம் திங்க் பண்ணி ஆலோசனை பண்ணி நான் வந்து ஃப்யூச்சரில் உங்ககிட்ட ஃபேமிலிக்கிட்ட சொல்லலாம் சொல்லிவிட்டு இந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷனில் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிவிட்டு கொஞ்சம் லோன்லியாக கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க தனியாக இருக்கிறதுக்கு விரும்புகிறாங்க கரண்ட் சுச்சுவேஷனில். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஆல்ரெடி சொன்னேன், இதில் ஒரு சிலருக்கு வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க ஆன பிறகு டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். மேபி இந்த பர்சனோட ஃபேமிலினால டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். இந்த ஃபேமிலி வந்து இந்த பர்சனை வந்து இப்போ உங்களுக்கும் ஃபேமிலியாக நீங்களாக பார்க்கக்கூடிய டைம் அந்த பர்சன் வந்து ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பர்சனோட ஃபேமிலினால உங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ நீங்கள் டிவோர்ஸ் ஆகவே கூட இந்த ரீடிங் பார்த்துட்ருக்கலாம். ஓகே, பட் நான் அப்போ சொன்னேன்ல, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சன் ஒரு ஃபேமிலிக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் டோட்டலாக எண்டப் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் ஃபேமிலி இந்த பர்சனுக்கு நிறைய ஆஃபரை கொண்டு காமிக்கலாம். பட் இந்த பர்சன் கரண்ட் சுச்சுவேஷன் எனக்கு எந்த ஒரு ஆஃபர் வேண்டாம், நான் எந்த ஒரு ஆஃபர் வாங்குறதுக்கு ரெடியாக இல்லை, எனக்கு கொஞ்சம் தனியாக விட்டுங்க, நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன், கொஞ்சம் ஒரு பிரேக்குக்கு பிறகு நான் வந்து ஏதாவது என் லைஃப்பில் ஏதாவது நான் ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லி ஃபேமிலியோட வாயை வந்து அடிச்சிருக்கலாம். ஓகே, பட் இந்த பர்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த செப்பரேஷனுக்கு கூட இந்த பர்சன் மேபி யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணலையா இருக்கும். இந்த பர்சன் வந்து இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குது என்னென்னா சேம் நீங்களும் அவங்களும் சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டராக இருக்கும். அவங்களுக்கும் நிறைய விஷயத்தில் ஒத்து போயிருக்கலாம். நிறைய விஷயங்களை நீங்கள் 2 பேரும் சம்டைம் உங்களுக்கே அது ஃபீல் ஆகிருக்கலாம். நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு விஷயம் வாங்கி எடுக்கிற டைமில் அந்த பர்சனும் அதே மாதிரி ஏதாவது அதே விஷயம் சொல்கிறதுக்கு வாங்கி எடுப்பாங்களா இருக்கும். ஸோ 2 பேரும் நிறைய விஷயத்தில் வந்து ஒத்து போகக்கூடிய ஒரு விஷயமா கேரக்டராக இருக்கலாம். ஸோ ஏன்னா நமக்கு 2 ஆஃப் கப்ஸ் வந்துருக்கு. ஸோ 2 பேருமே சேம் எனர்ஜி உள்ள ஒரு கேரக்டர், 2 திங்கிங் ப்ராசஸ் வந்து சேமாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் அந்த பர்சனுக்கு பிடிக்கும். ஸோ ஒரு சேம் எனர்ஜி. ஸோ அந்த பர்சன் வந்து இந்த செப்பரேஷனில் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை பற்றி திங்கிங் வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேம் எனர்ஜி தான், எனக்கு என்ன பிடிக்குதோ அதான் உனக்கு பிடிக்கும். ஸோ 2 பேருமே சேம் தான். பட் ஏதோ ஒரு ஃபேமிலிக்குள்ளே இந்த பர்சனோட ஃபேமிலிக்குள்ளே ஏதோ ஒரு இஷ்யூனால இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிருக்குது. ஓகே, ஸோ அதனால இந்த பர்சன் வேறு வழி இல்லாத சுச்சுவேஷனால இந்த ஃபேமிலிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க, வேறு வழி இல்லாமல் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த பர்சன் ஒரு தனியாக இருக்கக்கூடிய டைமில் வந்து திங்க் பண்ணுறாங்க, நம்ம 2 பேருமே ஒரே மாதிரி கேரக்டர் தான், பட் எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வேறு வழி இல்லாமல் என்ன சொல்கிறது, வேறு வழியில் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. இதில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த பர்சன் ஒரு ஆஃபரை கொடுத்து லைஃப்பில் என்ட்ரு ஆகிருக்கலாம், எல்லாருக்குள்ள ஒரு சிலருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்லுது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு சுச்சுவேஷன் ரிலேஷன் டோட்டலாக செப்பரேஷன் ஆன பிறகு நாட்கள் போக போக இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து ஸ்நேகம் கூட்டிகிட்டே தான் வருது. ஏன்னா ஃபேமிலிக்காக என்ன தான் இந்த ரிலேஷன்ஷிப் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் அந்த பர்சன் வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் நாட்கள் போக போக அந்த பர்சனுக்கு உங்களை பற்றியான திங்கிங் வர அந்த பர்சன் ஒரு அக்செப்டன்ஸ் மோடுக்கு வராங்க. நமக்கான கரெக்டான பார்ட்னர் வந்து இவங்க தான். ஸோ நம்மளை இவ்வளோ விஷயங்களை இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் கிடைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா நம்மளோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கக்கூடிய ஒரே கேரக்டர் நீங்கள் தான் சொல்லிட்டு அந்த ஒரு 2 ஆஃப் கப்ஸ் அந்த ஒரு ரிலேஷன் வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சனுக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன சொல்லுது, ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஸோ நாட்கள் போக போக உங்கள் மேலே ஸ்நேகம் கூட்டிகிட்டே தான் போகுது. ஆக்சுவலி ஒரு செப்பரேஷனுக்கு பிறகு ஃபேமிலி என்ன தான் புதுசு ஆஃபர் கொண்டு கொடுத்தாலும் அந்த ஆஃபரை வாங்குறதுக்கு ரெடி இல்லை, ஒரு ஸ்டாக் சுச்சுவேஷன் இருக்காங்க. அப்போ இந்த ரிலேஷன்ஷிப் டோட்டலி செப்பரேஷன் ஆகி போச்சு. நாட்கள் போக போக உங்கள் மேலே ஸ்நேகம் அன்கண்டிஷனலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. புரிஞ்சல. ஸோ மேபி உங்களை மறக்க முடியாதனால கூட இந்த பர்சன் வந்து ஃபேமிலி கிட்ட எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கேட்டிருக்கலாம். ஸோ நான் கொஞ்சம் டைம் வேணும், நான் ரொம்ப திங்க் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லி ஃபேமிலி எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்காத மாதிரி இந்த பர்சன் ஏதாவது அவங்க லைஃப்பில் பண்ணி வச்சுருக்கலாம். அப்போ நாட்கள் போக போக இந்த பர்சனுக்கு ஸ்நேகம் கூட்டிகிட்டே போகுது. ஏஸ் ஆஃப் கப் சொல்லும்போது ஒரு அன்கண்டிஷனல் லவ், ஒரு ட்ரூ லவ், ஒரு ரியல் லவ் அந்த பர்சனுக்கு அந்த சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஃபீல் ஆகுது.
ஸோ அப்போ இப்போ என்ன சொல்கிறது, ஸ்நேகம் கூடி போக போக நீங்கள் அவங்களுக்கு வேணும். ஓகே, அப்போ அந்த பர்சன் என்ன சொல்கிறது, நாட்கள் போக போக அந்த பர்சனை உங்களை மறக்க முடியலை. நாட்கள் போக போக ஸ்நேகம் கூட்டிகிட்டு போகுது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஓகே, ஸோ அப்போ அந்த பர்சனுக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த பர்சனுக்கு வந்து ஒரு ரியலைசேஷன் வந்துருண்டு. ஸோ என்ன சொல்கிறது, நமக்கு ஏற்ற பார்ட்னர் வந்து இவங்க தான். ஸோ நமக்கு உங்களை மூவ் ஆன் பண்ணவும் முடியலை. ஸோ 10 ஆஃப் கப்ஸ். ஸோ நமக்கு ஒரு இந்த பர்சன் சம்திங் ஸ்பெஷல். இந்த பர்சன் என் லைஃப்பில் இருக்கும்போது என் லைஃப் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட் நீங்கள் போன பிறகு இந்த பர்சன் வந்து ஒரு இலூஷனில் மாட்டிட்டு. இந்த நீங்கள் மேபி நீங்கள் ஸ்டார்டிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது இந்த பர்சன் உங்கள்கிட்ட வேல்யூ தெரியாமல் இருந்திருக்கலாம். பட் நீங்கள் போன பிறகு இந்த பர்சன் டோட்டலாக ஒரு இலூஷனில் மாறிட்டு, நமக்கு பியாண்ட் இது இலூஷன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் டோட்டலாக ஒரு இலூஷனில் மாட்டி தவிக்கிறாங்கன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். நமக்கு எக்ஸிஸ்டன் ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு நமக்கு என்ன சொல்கிறது, இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனாக சொல்லுது. இப்போ என்ன சொல்கிறது, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லும்போது மேபி ஃபாஸ்ட்டில் இந்த பர்சன் வந்து உங்களுக்கு ஒரு வேல்யூ தராமல் ஃபேமிலிக்கு ஒரு வேல்யூ கொடுத்து இந்த பர்சன் உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா, இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த பர்சனுக்கு வந்து உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாகுது. அது யூனிவர்ஸாகவே இந்த பர்சனுக்கு மனசிலாக்கி கொடுக்குறாங்க. ஓகே, இது வந்து இந்த கனெக்ஷன் வந்து நார்மல் கனெக்ஷன் கிடையாது, ஒரு சம்திங் ஸ்பெஷல் கனெக்ஷன், ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன். இவங்க வந்து உங்கள் லைஃப்பில் வந்தே ஆகணும் அப்படின்னு யூனிவர்ஸ் வந்து இந்த பர்சனுக்கு சில சயின்ஸ் காமிச்சு கொடுக்குறாங்க, சில கைடன்ஸ் கிடைக்குது இந்த பர்சனுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னேன், இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி இல்லை, அவங்க தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களை மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த பர்சனுக்கு உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைப்பாங்கன்னு கேட்டால் அந்த பர்சனோட மைண்டில் உங்களை மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஒரு பர்சன் இந்த லைஃப்பில் இனிமேல் நமக்கு கிடைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அந்த பர்சனோட நல்லதையும் சரி கெட்டதையும் சரி எல்லாத்தையுமே நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு இப்போ என்ன சொல்கிறது, இதே மாதிரி ஒரு பர்சன் இந்த பர்சனோட லைஃப்பில் கிடைக்கவே மாட்டாங்க. இந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. ஏன்னா சம்திங் ஸ்பெஷல், நீங்கள் ஒரு ஸ்பெஷல், இந்த கனெக்ஷன் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன், ஒரு மேஜிக்கல் கனெக்ஷன். ஸோ உங்களை மாதிரி என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, அந்த ஒரு ரியலேஷன் வந்துட்டு. ஓகே, ஸோ அதனால அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு இலூஷனில் மாட்டி தவிக்கிறாங்க. ஏன்னா ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க உங்களை. அப்போ அந்த பர்சனுக்கு வந்து என்னென்னா, எப்படிப்பட்ட ஒரு பர்சனை, எப்படிப்பட்ட இந்த கண்டிஷன் வந்து நான் ஃபேமிலிக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபேமிலி எல்லாமே இங்கே ஒரு இலூஷன், இங்கே வந்து நமக்கு வந்து எதுவுமே இங்கே நிரந்தரம் கிடையாது. ஸோ எனக்கு நான் லைஃப்பில் வாழ்றதுக்கு நான் ஒரு முடிவு எடுத்து நான் தான் முன்னே போகணும். பட் என்னென்னா நான் எனக்காக வாழாமல் என்னோட விருப்பத்துக்கு நான் ஒரு முடிவு எடுக்காமல் ஃபேமிலி சொல்கிறது கேட்டு ஃபேமிலிக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். நீங்கள் இது எல்லாமே ஒரு இலூஷன். இப்போ எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க. பட் நான் மட்டும்தான் என் லைஃப்பில் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஃபால்ட்டு என்னால் தான் வந்துச்சு. இது எல்லாமே இங்கே ஃபேமிலிங்கிறது இப்போ என்ன சொல்கிறது, எல்லோரும் அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து தனக்காக யாருமே வந்து எதுவுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. பட் நான் மட்டும்தான் ஃபேமிலிக்காக எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். பட் எனக்காக இந்த உலகத்தில் சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பட் நான் வந்து என்னோட ஒரு லவ்வை, என்னோட ஒரு பார்ட்னரை நான் வந்து ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே இங்கே ஒரு இலூஷன். ஸோ நம்ம வாழ்ந்தால் நமக்காக வாழணும். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன், இது ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இல்லை. ஸோ வந்து அப்போ ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்லும்போது மேபி நீங்கள் இதில் ஒரு சிலர் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய அந்த மெடிடேஷனோட பவர்னால இந்த பர்சனுக்கு இந்த ரியலைசேஷன் வந்துட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இலூஷன். ஃபேமிலியாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இலூஷன். ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட யாருமே வரப்போகிறது கிடையாது. எல்லாருமே வந்து லைஃப்பில் வருவாங்க போவாங்க. பட் நமக்கு யாருமே நமக்கு நிரந்தரம் கிடையாது. பட் நம்ம இந்த பூமியில் நம்ம ஜினிச்சு வாழ்ந்துட்டுருக்கோம்னா ஸோ எத்தனை நாள் நம்ம இருக்க போகிறோம்னு தெரியாது. ஸோ கொஞ்சம் இருக்கிற நாள் வரைக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு லைஃப்பை வாழணும். ஏன்னா நமக்காக யாருமே லைஃப்பில் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம எதுக்கு அவங்களுக்காக விட்டு கொடுக்கணும். ஸோ நம்ம வாழ்றது நமக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கையாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு இது எல்லாமே ஒரு இலூஷன் வந்துட்டு. ஓகே, பட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் பயங்கர பிரேவான ஒரு பர்சன், பயங்கர டேலண்டான ஒரு பர்சன். ஸோ இப்போ என்ன சொல்ல, அப்போ இந்த பர்சனுக்கு இது எல்லாமே ஒரு இலூஷன் சொல்லிட்டு அந்த ஒரு ரிலேஷன் வந்துருக்கு. ஸோ 5 ஆஃப் வான்ஸ் ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ
கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த போஸ்டருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் உங்கள் மேலே ஒரு பயங்கர ஸ்நேகம், முன்னாடி ஃபாஸ்ட்டில் வந்து உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசாகலை, ஃபாஸ்ட்டில் வந்து இந்த போஸ்டருக்கு உங்களை லவ் தெரியல. ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த போஸ்டருக்கு உங்கள் மேலே ஒரு ஹெவியாக லவ், அவங்க ஹார்ட்டில் இடம் இல்லை. ஸோ ஹார்ட் நிரம்பி வாழி ஸ்நேகம் உங்கள் மேலே, அந்த அளவுக்கு ஸ்நேகம். அப்போ இந்த பர்சன் உங்கள் மேலே இருக்கிற ஸ்நேகம் அவங்களுக்கு இப்போ ஃபீல் ஆகுது. ஸோ ஃபேமிலிக்காக தானே நான் உங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போகணும். இப்போ ஃபேமிலியாக இருக்கட்டும், இந்த பர்சன் ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கட்டும், ஸோ எங்கே போனாலும் இந்த பர்சனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடையாது. தன்னோட கோபத்தை காட்டுறாங்க. ஏன்னா எல்லாரும் இப்போ எல்லாருக்காக நான் ஃபேமிலிக்காக என்னோட ரிலேஷன்ஷிப்பை நான் அன்றைக்கி சாக்ரிஃபைஸ் பண்ணேன். பட் இன்றைக்கி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க. பட் நான் மட்டும்தான் சந்தோஷம் இல்லாமல் தெரியுறே. அந்த ஒரு நிலை இந்த பர்சனுக்கு யாருமே இஷ்டம் இல்லை. இந்த பர்சன் எல்லாருக்கிட்டே இந்த பர்சன் எரிஞ்சு விழுறாங்க, கோபத்தை காட்டுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு 10 of Cups வந்துருக்கு. ஸோ இந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு வைப்ரேஷன் ஃபீல் ஆகுது. என்னென்னா இந்த நம்ம லைஃப்பில் வந்து இவங்க தான் நமக்கான ஒரு பார்ட்னர். ஸோ இவங்க நமக்கு லைஃப்பில் கண்டிப்பாக இவங்க வேணும். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் வந்துடும் இந்த பர்சனுக்கு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸோ அந்த பர்சனுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ரிலேஷன் வந்துடுண்டு. ஸோ அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க, இது வரைக்கும் நான் ஃபேமிலிக்காக உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருந்தேன்னா இனி நீங்கள் எனக்கு லைஃப்பில் வேணும். ஏன்னா நமக்கு 6 of Wands ஒரு கார்டு வந்துடும். இந்த பர்சன் முன்னாடி ஃபேமிலியை சூஸ் பண்ணாங்கன்னா இனி இந்த பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன். இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. ஸோ ஸ்பிரிச்சுவலி அவேக்கனால இந்த பர்சனுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிட்டுண்டு. ஓகே, நிறைய விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனனால இந்த பர்சனுக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன், இங்கே இருக்கிற பீப்புள் வந்து ஒரு இல்யூஷன், இங்கே யாருக்கும் நிரந்தரம் கிடையாது. ஸோ நம்ம இந்த உலகத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழணும்னா ஸோ அது கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் சரி, நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். ஸோ யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரமாட்டாங்க. ஸோ நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஜீவிச்சு வாழ்ந்துட்டு போகணும். அப்போ இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவைக்கனால இந்த பர்சன் இந்த கனெக்ஷனை டோட்டலாக ஒரு மெச்சூரிட்டியோடு பார்க்குறாங்க. இது வரைக்கும் இந்த பர்சன் இந்த கனெக்ஷனை எப்படி கொண்டு போகிறாங்க தெரியல. பட் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை டோட்டலி ஒரு மெச்சூரிட்டியோடு பார்க்குறாங்க. ஓகே, மேபி இந்த ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனாலும் இந்த பர்சனுக்கு மெச்சூரிட்டி வந்துட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி. மேபி இந்த பர்சன் முன்னாடி மெச்சூரிட்டி இல்லாமல் பிஹேவ் பண்ணிட்டு உண்டீங்க, இப்போ இந்த பர்சன் மெச்சூரிட்டியோடு எல்லாமே பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் நமக்கு டோட்டாலிட்டின்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு என்ன சொல்லுது, நீங்கள் 2 பேரும் கூடி சேரும் போது அந்த இடத்துல ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். ஸோ இந்த கார்டு சொல்லுது. ஸோ ஓகே, அப்போ இந்த பர்சன் வந்து முன்னாடி ஆல்ரெடி சொல்லலை, முன்னாடி இந்த பர்சன் ஃபேமிலி சூஸ் பண்ணியிருந்தாங்க, இது இந்த பர்சன் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. அப்கோர்ஸ் 110% இந்த பர்சன் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கார்டு நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இது வரைக்கும் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் 2 பேருமே பட்ட கஷ்டம், 2 பேர் மேபி இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேட் ஆகி மேபி ஒரு வருஷம் இல்லைங்க ஒரு 2 வருஷம் இருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து 2 பேருமே கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஓகே, 2 பேருமே கஷ்டப்பட 2 பேருமே பட்ட கஷ்டங்கள் வந்து முடிவுக்கு வரப்போகுது, ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த பர்சன் அப்போ நான் சொன்னேன், இந்த பர்சனுக்கு வந்து எல்லாமே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு. அப்போ யூனிவர்ஸாகவே இந்த பர்சனுக்கு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு சில கைடன்ஸ் கிடச்சிட்டு இந்த கனெக்ஷனை பற்றி உங்களை பற்றி எல்லாமே இந்த யூனிவர்ஸ் தெரியப்படுத்திட்டு. அப்போ எல்லாமே தெரியப்படுத்தணும்னு சொல்லும்போது இந்த பர்சன் வந்து கரண்ட் சுச்சுவேஷன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறாங்க. மேபி ஃபேமிலின்னு சொல்லிட்டு நமக்கு ரிபல்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு நமக்கு என்ன சொல்லுது, இந்த பர்சன் ஃபேமிலிக்காக உங்களை முன்னாடி சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேமிலியோட பாசத்துக்குள்ளே கட்டுப்பட்டு உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பர்சன் ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு. ரிபல் கார்டு சொல்லும்போது இந்த பர்சன் எல்லாத்தையும் விட்டுட்டு இதெல்லாம் இந்த உங்களுக்கும் அவங்களுக்கும் என்னெல்லாம் ப்ராப்ளம் வந்து பிரேக்கப் ஆகிடுச்சோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு தனியாக நான் வெளியே வரணும், ஃபேமிலியை விட்டுட்டு நான் வெளியே வரணும், உங்கள் கூட வந்து ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு. ஸோ நமக்கு அது மட்டும் இல்லாமல் கிங் ஆஃப் சோர்ஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ இந்த கார்டு வந்து சக்ஸஸை குறிக்கக்கூடிய கார்டு தான், ஆக்ஷனை குறிக்கக்கூடிய கார்டு தான். பட் இந்த பர்சன் உங்களுக்கு 110% ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே, ஆக்ஷன் கண்டிப்பாக அந்த பர்சன் உங்களுக்காக எடுக்க ரெடி ஆகிட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு சன் கார்டு வந்துட்டு. ஸோ சன் கார்டு சொல்லும்போது இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஒரு டார்க்கான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தீங்க, அதில் ஒரு வெளிச்சம் வரும். இப்போ இந்த ரிலேஷன்ஷிப் இப்போ நீங்கள் 2 பேருமே கஷ்டமான ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சுச்சுவேஷன் ஆட்டோமேட்டிக்காக மாறும், அது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக மாறும்னு சொல்லுது. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த பர்சன் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா
பாசிபிலிட்டிஸ் ஒரு கார்டு வந்துருக்கு. ஸோ நான் சொன்னேன் இந்த பர்சன் பயங்கர பிரேவாகும். ஸோ அந்த பர்சன் வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ சீக்கிரமாக வந்து காலை வந்து விழாத மாட்டாங்க. ஸோ அவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, உங்ககிட்ட வர்றதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு, ஃபேமிலியை விட்டு மூவ் ஆன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸோ உங்ககிட்ட வர்றதுக்கு அவங்க சுச்சுவேஷன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ எப்படி வந்து உங்ககிட்ட வரலாம், ஸோ எந்த வேலை வரலாம், எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறது. பட் அந்த பர்சன் டைரெக்டாக சாரிலாம் கேட்டு வர மாட்டாங்க, ஏதாவது சுச்சுவேஷனை காட்டி தான் உங்ககிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா ஏஸ் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்து. ஸோ இந்த கார்டு நமக்கு என்ன சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பர்சன் இனி வரக்கூடிய டைமில் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல, ஃபேமிலிக்காக உங்களை போய் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா இனி வரக்கூடிய டைமில் இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி தருவாங்க, ஒரு கிளாரிட்டியோடு தருவாங்க. கடைசி வரைக்கும் இனி நிற்பாங்க. இது வரைக்கும் உங்களை வந்து வேல்யூ பண்ணல, இனி உங்களுக்கு ஒரு வேல்யூ தருவாங்க. ஓகே ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் இந்த பர்சன் வந்து நெக்ஸ்ட் ஆக்ஷன் எடுக்க ரெடி ஆகிட்டு உண்டு. ஒரு பாசிட்டிவ் நமக்கு வந்துருக்க கார்டு எல்லாமே ஒரு பாசிட்டிவான கார்டு. சன் கார்டாக இருக்கட்டும், ஏஸ் ஆஃப் சோர்ட்ஸாக இருக்கட்டும், கிங் ஆஃப் சோர்ட்ஸாக இருக்கட்டும், 6 ஆஃப் வாண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்துருக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவான கார்டு. ஸோ இந்த கார்டு வந்து 6 ஆஃப் வாண்ட்ஸ் உங்களை தான் சூஸ் பண்ணுவாங்க, கிங் ஆஃப் சோர்ட்ஸ் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் எடுப்பாங்க. இது வந்து கிளாரிட்டியோடு உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் கொடுப்பாங்க. சன் கார்டு சொல்லும்போது ஒரு பிரைட்னஸ் வரப்போகுது. ஸோ இதுதான் அந்த பர்சனோட நெக்ஸ்ட் ஆக்ஷன், நெக்ஸ்ட் மூவ்மெண்ட், இதுதான் அவங்க ரிலேஷன்ஷிப்பில் வந்து நெக்ஸ்ட் நடக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நமக்கு வந்திருக்கிறது வந்து எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு கார்டு. ஸோ இந்த பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுதுன்னா, ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கிடைச்சிருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து அது உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸுக்கு ஒரு தேங்க்யூ யூனிவர்ஸ் சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். இந்த நிறையவே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க, அது நான் நம்ப மாட்டேன், அவங்க வந்தால் தான் நம்புவேன், அது எப்படி நடக்கும்லாம் கேட்குறாங்க. ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இங்கே நடக்கிறது எல்லாமே வந்து நம்ம விருப்பப்படி நடக்கலை. ஓகே, ஸோ நம்ம ஒன்று நினைக்கிறோம், நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டாக தான் நடக்குது. ஸோ இது நடக்குமா நடக்காது அப்படி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனை கொடுக்காதுங்க. ஸோ ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை கொடுங்க. யூனிவர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நமக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் வருது. பட் நம்மளால் எல்லா ப்ராப்ளத்தையும் நம்மளால் வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நம்மளால் ஃபேஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி நம்மக்கிட்ட இருக்கும். பட் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய ப்ராப்ளம் வரக்கூடிய டைமில் உங்களால் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்கள், ஃபேஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி உங்களால் ஃபேஸ் பண்ண முடியாட்டா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணக்கூடிய டைமில் அதுக்கான ஆக்ஷன் வந்து யூனிவர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதுக்கான ஜட்ஜ்மெண்ட், ஒரு ஜஸ்டிஸ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு தருவாங்க. ஸோ இது நடக்குமா நடக்காது நெகட்டிவான வைப்ரேஷன் நீங்கள் வைக்காதீங்க. நீங்கள் இங்கே பிரபஞ்சத்தில் வந்து நடக்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஒரு யூனிவர்ஸ் நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு செகண்ட் அந்த விஷயம் நடக்கும். ஸோ நடக்குமா நடக்காது நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்காதுங்க. யூனிவர்ஸ் இருக்காங்க, எனக்கான ஒரு ஜட்ஜ்மெண்ட் தருவாங்க. ஸோ என் மேலே தப்பு இல்லை, எனக்கான ஒரு ஜஸ்டிஸ் தருவாங்க. ஸோ அந்த யூனிவர்ஸ் கிட்ட ட்ரஸ்ட் பண்ணுங்கள். யூனிவர்ஸ் நீங்கள் 110% நம்புங்க. ஸோ யூனிவர்ஸ் நினச்சாச்சும் அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து 2 செகண்டில் அவங்களுக்கு ஓகே ஆகும். ஏன்னா யூனிவர்ஸ் இஸ் மிராக்கிள். ஸோ உங்களுக்கு லைஃப்பில் எப்போ என்ன நடக்கும்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் தான் உங்களுக்கு ஒரு பிளானிங் போடுவாங்க. ஓகே, ஸோ கடவுளை வந்து நம்புங்க. ஓகே, ஸோ பாசிட்டிவாக இருங்க. ஓகே, ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.